வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆல்வேஸ் கிளாஸி. நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2015 நம்ம அதிரடி மன்னன் டாம் குரூஸோட நடிப்புல வெளிவந்த மிஷன் இம்பாசிபிள் 5 தி ரோக் நேஷன் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். மிஷன் இம்பாசிபிள் படம்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஆக்ஷன் த்ரில்லர் படங்களுக்கு பேர் போன படங்கள்ல ஒண்ணுன்னு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, யுஎஸ் கவர்மெண்டோட உளவுத்துறையில ஒரு ஏஜென்ட்டா வேலை பார்க்கிறவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஈத்தன் ஹண்ட். இவரோட தலைமையில ஐஎம்எஃப், அதாவது இம்பாசிபிள் மிஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமும் செயல்படுது. அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஈத்தனோட உயிர் நண்பர்களான பெஞ்சி, லூத்தர், அப்புறம் வில்லியம் பிராண்ட். பெஞ்சியும் லூத்தரும் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ். டீமுக்கு தேவைப்படக்கூடிய ஹேக்கிங், ட்ராக்கிங், பிளானிங், கேஜெட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் பேக்ரவுண்ட்ல இருந்து இவங்க தான் ஈத்தனுக்கு பண்ணுவாங்க. அண்ட் வில்லியம் பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபீல்டு ஏஜென்ட். ஈத்தன் மாதிரியே களத்துல இறங்கி செயல்படுவார். இந்த டீமோட வேலையே கவர்மெண்டால செய்ய முடியாத பல இம்பாசிபிளான விஷயங்களை முடிச்சு காட்டுறது தான். இந்த மாதிரி இவங்க பாட்டுக்கு இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உலகத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல பல குண்டு வெடிப்புகளும் தீவிரவாத செயல்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்கும் சிண்டிகேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் நினைக்கிறாரு. அந்த அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள அவர் பின்தொடர்ந்து போகும்போது சிண்டிகேட் பண்ற குற்றங்களை ஈத்தன் தான் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த அரசாங்கமே அவரை குற்றவாளின்னு முத்திர குத்தி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈத்தன் ஒரு ஏஜென்ட் கிடையாது, ஒரு மோசமான குற்றவாளி. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் தன்னோட கவர்மெண்ட்டையே சமாளிச்சு, இன்னொரு பக்கம் அந்த சிண்டிகேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட எப்படி பிடிக்க போறாரு. இதுக்கிடையில கதையில எந்தெந்த மாதிரி எல்லாம் திருப்பங்களும் சாகசங்களும் நடக்குது அப்படிங்கிற ஒரு அழகான கதையை சுவாரஸ்யமா நமக்கு சொல்ற படம் தான் மிஷன் இம்பாசிபிள் தி ரோக் நேஷன். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு புல் தரையை தான் காட்டுறாங்க. அந்த புல் தரையில இருந்து டபக்குன்னு ஒரு மண்டை எந்திரிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பெஞ்சி. இவங்க எல்லாம் எதுக்கு அங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பெலாரிஸ் அப்படிங்கிற நாட்டுல இருந்து இப்போ ஒரு விமானம் கிளம்ப போகுது. அந்த விமானத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கான ரொம்பவே ஆபத்தான நர்வ் கேசஸ். அது எல்லாமே ஒரு பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ் தான் இப்போ அவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நம்ம டீமும் இங்க வந்திருக்கு. பெஞ்சி தான் அங்க இருந்து அவங்கள வேவு பார்த்து அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிராண்டுக்கு சொல்றாரு. இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு அந்த ஒரு விஷயத்தை இப்ப செயல்படுத்த முடியாது. அதனால இப்ப இந்த விமானத்தை ஹேக் பண்ணி அதை வச்சு நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பி ஒன்னு போடுறாங்க. ஆனா இதை செய்யறதுக்கு ரஷ்யன் சேட்டலைட்டை ஹேக் பண்ணி ஆக்கணும். சோ அப்பதான் அந்த பிளைட்டோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த அப்ளிகை ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அது மூலியமா பிளைனை இவங்களோட கண்ட்ரோல் எடுக்க முடியும். டே அது மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கடா, ஆல்ரெடி நம்ம மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு, மத்த நாட்டோட அமைதியை கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பிராண்ட் சொல்ல, உன் அனுமதியை யாரா கேட்டான்னு லூத்தர் சொல்லிட்டு அந்த சேட்டலைட்டை ஹேக் பண்ணி ஆக்சஸை பெஞ்சி கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயுமே அந்த விமானத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டி இப்போ கிளம்ப போகுது. திடீர்னு வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பெஞ்சியும் ஃபியூல் பம்ப் நிறுத்தி பார்க்கறாரு, ஹைட்ராலிக்ஸ் ஆஃப் பண்ணி பார்க்கறாரு, எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ஆஃப் பண்றாரு. ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே என்கிரிப்டடா இருக்கு, எல்லாமே லாக்ல இருக்கு. அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவன் ஈத்தன் ஹண்டோட என்ட்ரி. பெஞ்சி ஏதாவது செஞ்சு அந்த விமானத்தோட கதவு திறந்துடுறான்னு சொல்லிட்டு பிளைன் மேல ஏறி குதிச்சிடுறாரு. கரெக்டா பெஞ்சி அந்த கதவை திறந்தோட உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுலே தொங்கிக்கிட்டு வராரு. இப்போ அந்த பிளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுது. ஈத்தன் அந்த பிளைட்லயே ஃபுட்பால் அடிச்சுட்டு தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஸ்டண்ட் ஒன்னும் சிஜி எல்லாம் கிடையாது. நிஜமாலுமே டாம் குரூஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிளைட்ல ஃபுட்பால் அடிச்சிட்டு தான் இந்த ஸ்டண்ட்டை பண்ணிருப்பாரு. பெஞ்சியும் கடைசியா எப்படியோ கதவை திறந்துடுறான். ஆனா பின்னாடி கதவை திறந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் கடைசியா அப்படியே கண்டுபிடிச்சு ஈத்தன் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த டோரை திறக்க அவர் உள்ள போயிட்டு அந்த பேக்கேஜ் எல்லாத்துக்கும் பேராசூட்லாம் கட்டி டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல இருந்து மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த பேக்கேஜை பத்திரமா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஈத்தன் இப்போ லண்டனுக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா, எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்துலயும் ஈத்தன் அவர் அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரகசிய மெசேஜ் வாங்குவார்ல, சோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வாங்க தான் இங்க வந்திருக்காரு. சோ அதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ஷாப்குள்ள போறாரு. அங்க இருக்க பொண்ணு கிட்ட எனக்கு இந்த ஸ்பெசிபிக் மியூசிக் தான் வேணும்
அப்படின்னு கேட்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவர் ஈத்தன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் மெசேஜ் கொடுக்க அந்த மெசேஜ் எடுத்து கொண்டு போய் லிசனிங் பூத்துல வச்சு ஈத்தன் ப்ளே பண்றாரு. அந்த மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆயுதங்கள் கடத்துறது, பல இடங்கள்ல தீவிரவாத செயல்கள் நடக்கிறது, இது எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு ரகசிய அமைப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேர் தான் சிண்டிகேட் அப்படின்னு. ஆனா அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மெசேஜோட டோன் மாற ஆரம்பிக்குது. பொதுவா உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் இந்த மாதிரி அமைப்புக்குள்ள ஊடுருவி அந்த அமைப்பை கிளைக்கிற வேலை கொடுக்கப்படும். ஆனா இப்போ இந்த மாதிரி எந்த வேலையும் உங்களுக்கு கொடுக்கப்படாது, ஏன்னா நாங்க தான் அந்த சிண்டிகேட் அப்படின்னு அந்த மெசேஜ் சொல்லுது. இதை கேட்டோன்னா அப்படி ஈத்தன் அதிர்ந்து போயிடுறாரு. ஏன்னா அது IMF ஓட மெசேஜே கிடையாது, சிண்டிகேட் அந்த மெசேஜை மாத்தி வச்சுட்டாங்க. இது இவங்க ஈத்தனை பிடிக்கிறதுக்காக வச்ச ஒரு ட்ராப். அதே நேரத்தில் அங்கிருந்து மயக்க மருந்தா ரிலீஸ் ஆகுது. கதவு கிட்ட போய் பார்த்தா அந்த கதவை ஓபன் பண்ண முடியல, அது லாக் ஆயிருக்கு. ஈத்தன் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணாடிக்காரன் அங்கிருந்து ஏஜென்ட் மேல துப்பாக்கியை வச்சுட்டு நிக்கிறான். ஈத்தன் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஆனா கதவை ஓபன் பண்ணவே முடியல. அந்த கண்ணாடிக்காரன் அங்கிருந்து அந்த ஏஜென்ட்டை கொன்னுறான். ஈத்தனும் ஒரு கட்டத்துல கடைசியா மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நமக்கு US கமிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க CIA ஓட டைரக்டர் ஹன்லி இதுவரைக்கும் IMF பண்ண எல்லா குற்றங்களையும் சுட்டி காட்டுறாரு. IMF ஓட செக்ரட்டரியும் இப்ப இறந்துட்டாரு. ஈத்தனோட தலைமையில இந்த அமைப்பு கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுட்டாங்க. இனிமேல் இந்த அமைப்பு செயல்படக்கூடாது அப்படின்னு அதை ரத்து செய்ய சொல்றாரு. ஆதாரம் எல்லாமே IMF-க்கு எதிராக இருக்கனால கமிட்டியும் IMF ரத்து பண்ணிருது. இனிமே IMF அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. IMF ஓட எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்ப CIA-க்கு போயிடுச்சு. பிராண்டோ அங்கேதான் இருந்திருப்பாரு, ஆனா அவரால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அப்படியே இந்த பக்கம் நமக்கு ஈத்தன் ஹண்டை தான் காட்டுறாங்க. அவர் மயக்கத்துல இருந்து இப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அவரோட கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிறைய இன்ஜெக்ஷன்ஸையும் ஈத்தனோட அந்த லாக் ஓபன் பண்றதுக்கான சாவியையும் வச்சிருக்கா. அப்ப திடீர்னு ஒரு அடியாட்கள் கூட்டம் அந்த இடத்துக்கு வருது. இவங்க எல்லாருமே சிண்டிகேட்ல வேலை பார்க்குற ஆட்கள் தான். அதுல ஒருத்தனை ஈத்தனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனோட பேரு யானிக் வின்டர். இவன் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட். ஆனா இவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு தீவிரவாத அமைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. யானிக்கு ஈத்தனை சுத்தமாவே பிடிக்கல. இவனை எந்த கத்தியில போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு கத்தியோட டிசைனை முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கிருந்து அந்த பொண்ணு ஈத்தன் கிட்ட சாவி என் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. இவன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தனும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ யானிக் ஈத்தனை கொல்லலான்னு வரும்போது அந்த பொண்ணு யானிக் அப்படின்னு கூப்பிடுறா. அந்த கேப்ல ஈத்தன் அவனுக்கு எட்டி ஒரு உதைய விட பக்கத்துல இருந்த இரும்பு பைப்ல அடிச்சு அவன் மயக்கமாயிடுறான். அந்த பொண்ணு சாவியை தூக்கி ஈத்தன்ட்ட போட ஈத்தன் அந்த லாக் ஓபன் பண்ண பாக்குறாரு, ஆனா முடியல. அப்போ அந்த பொண்ணு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியில் ஈத்தனை அந்த லாக்கை எப்படியோ ஓபன் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாரு. கடைசியாக எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நாம இது வரைக்கும் சந்திச்சதில்ல, ரைட்? அந்த பொண்ணு ஈத்தனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவரை தப்பிக்க வைக்கிறா. அதே நேரத்துல மயக்கமான யானிக்கும் எந்திரிச்சிடறா. வெளியில ரெண்டவங்க கிட்ட துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு வேகமா ஈத்தனை பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா அந்த பொண்ணு தப்பிச்சு வர மாட்டேங்கிறா. ஈத்தனும் நம்ம எல்லாரையும் இங்க கொலை பண்ணிருக்கோம், அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கிற மாதிரி கேட்க, நம்ம கொலை பண்ணல, நீ தான் கொலை பண்ண, நான் உன்னை தடுக்க முயற்சி பண்ண, நீ தப்பிச்சு ஓடிட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்ப யானிக்கும் அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட ஆட்களை கூட்டிட்டு வந்து சுட ஆரம்பிச்சிடுறான். ஈத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. யார் இந்த பொண்ணு, எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணா, அந்த கண்ணாடிக்காரன் யாரு, கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சிண்டிகேட்டுக்கு வேலை பார்க்கறாங்க, இந்த மாதிரியான எந்த விஷயமே புரியாம ஒரு குழப்பத்தோடய அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அங்கிருந்து இவர் தப்பிச்ச கையோட பிராண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவனுக்கு ஏதோ ஒண்ணு தேவை, அது தகவல் இல்ல. அவன் என்ன கொண்டு இருக்க முடியும், ஆனா அவன் அப்படி செய்யல. சிண்டிகேட் இருக்கிறது உண்மைதான். அதுல பல கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸும் வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க இறந்துட்டதாகவோ காணாம போனதாகவோ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கலாம். அந்த நபர்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்ப கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈத்தன் சொல்லும்போது, இப்போ என்னால எதுவுமே செய்ய முடியாது, IMF கலைஞ்சிடுச்சு, இனிமே IMF அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, நீயும் IMF ஏஜென்ட் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் தான், இப்போதைக்கு IMF பண்ண எல்லா குற்றங்களுக்கும் நீ தான் பொறுப்புங்கிற மாதிரி உன்னை ஒரு குற்றவாளி மாதிரி CIA தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து பத்திரமா தலைமறைவா இருந்துக்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஈத்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிராண்டும் இப்ப IMF ஏஜென்ட்ல இருந்து CIA ஏஜென்ட்டா மாத்தப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. கியூபால ஒரு இடத்துல நம்ம ஈத்தன் மெர்சலா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா இல்ல, புஷ் அப் புல் அப்லாம் போட்டு மெர்சலா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஈத்தன் இருக்கிற அந்த இடத்தை ட்ராக் பண்ணி CIA அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஈத்தன் அந்த சிண்டிகேட்டை பத்தி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்க இருக்கும். வேணும் தான் ஈத்தன் அங்க அதை விட்டுட்டு போயிருப்பாரு. ஏன்னா இவரால மட்டுமே அந்த சிண்டிகேட்டை கண்டுபிடிக்க முடியாது, கவர்மெண்டோட உதவியும் தேவை. ஆனா டைரக்டா போய் உதவி கேட்டா இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதனால இவர் கலெக்ட் பண்ண
எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல இவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான தகவலை கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்பதானே அந்த இடத்துக்கு வர சிஏஏ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. சோ அந்த ரிசர்ச் இவர் சிண்டிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் அண்ட் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க ஒரு போன்ல கேமரா வச்சு ஈத்தன் பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. அண்ட் அங்கிருந்து கட் பண்ணி இங்க நமக்கு பெஞ்சி தான் கட்டுறாங்க. தலைவன் ஜாலியா உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஓப்ரா டிக்கெட்ஸ் அவன் வின் பண்ணிருக்கான். இதை பார்த்தோம், ஆஹா என்ன அற்புதம் அப்படின்னு லைட்டா சந்தோஷப்பட அந்த சந்தோஷத்தை அப்படியே குலைக்கிற மாதிரி ஒரு போன் கால் வருது. அது என்ன கால் அப்படின்னா, ஈத்தன் தலைமறைவான அந்த நேரத்துல இருந்து வாரம் வாரம் இவரை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு லை டிடெக்டரை வச்சு இப்ப ஈத்தன் எங்க, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் உன்னை கான்டாக்ட் பண்ணானா அப்படிங்கிற ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே டைம் தான் இப்பயும் வந்திருக்கு. சோ அதுக்காக பெஞ்சி போறாரு. இந்த தடவை அவர்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஈத்தன் இருந்த ரூம்ல முன்னாள் கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் காணாம போயிட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப ரகசியமான ஃபைல். இந்த ஒரு விஷயத்தை ஈத்தன் எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி பெஞ்சிட்ட கேட்கும்போது அப்போ சைடுல பிராண்ட பார்த்தா லைட்டா சிரிப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஈத்தனுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ பெஞ்சி மாட்டிக்கிட்டாரு. யோ எனக்கு எப்படியா தெரியும், நான் 6 மாசமா இங்கே தான் இருக்கேன், இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் வார வாரம் என்ன கட்டி போட்டு ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வேற வேற விதமா. நீங்க மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு கேட்டாலும் நான் அதை தான் சொல்ல போறேன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. லை டிடெக்டரை பார்த்தா அதுவும் பெருசா ஸ்பைக் ஆகல. சோ இவர் உண்மைதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அமுச்சு வச்சிடறாங்க. இவங்களால கடுப்பான பெஞ்சி அவர் வின் பண்ண அந்த ஓப்ரா டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா வியானாவுக்கு போறாரு. பெஞ்சி அங்கே போய் இறங்கணுனே அவனுக்கு ஒரு பார்சல் வருது. என்னன்னு பார்த்தா அதுல ஒரு கண்ணாடியும் ஒரு புக்கும் இருக்கு. அந்த கண்ணாடி எடுத்து மாட்டினா அதுல நம்ம ஈத்தன் தான் பேசுறாரு. பெஞ்சிக்கு அந்த ஓப்ரா டிக்கெட்ஸ் அனுப்பி இங்க அவரை வர வச்சது ஈத்தன் தான். எதுக்காகனா ஆரம்பத்துல ஈத்தனை ஒரு கண்ணாடிக்காரன் கடத்திட்டு போயிருப்பான்ல, அவன் இந்த ப்ரோக்ராம்க்கு வரான். சோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் பெஞ்சியோட ஹெல்ப்பை ஈத்தன் கேட்டிருக்காரு. பெருசா ஒண்ணும் கிடையாது, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் மேல ஜிபிஎஸ் ட்ராக்கரை பொருத்தணும். அதுக்கப்புறம் இவன் எங்க போறான் அப்படின்னு ட்ராக் பண்ணி அவனோட ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் ஈத்தனோட பிளான். அதுக்காக பெஞ்சிக்கு அவனோட போட்டோவை இமெயில அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஓப்ராக்குள்ள போனாதான் தெரியுது அங்க ஆஸ்திரியாவோட சான்சலர் வந்திருக்காரு அப்படின்னு. அவ்வளவுதான், உலகத்திலே ரொம்ப மோசமான தீவிரவாதி ஆஸ்திரியாவோட சான்சலர், இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பெஞ்சி புலம்பிக்கிட்டே இருக்காரு. பேசினது போதும், ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது, நீ உன்னோட இடத்துக்கு போன்னு ஈத்தன் பெஞ்சி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்க இருந்து கிளம்புனவரு கேமராஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரூமோடைய பின் பகுதிக்கு போறாரு. அங்க போய் ஒரு டிவைஸை பொருத்தி அந்த கேமராஸோட ஆக்சஸ இவர் எடுத்துட்டு வந்த அந்த புக்கு கொடுத்து அந்த புக்கை ஒரு லேப்டாப் மாதிரி மாத்தி ஈத்தன் கொடுத்த அந்த போட்டோ வச்சு அந்த மண்டையை எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த அதே நேரத்துல ஈத்தனை லண்டன்ல ஒரு பொண்ணு தப்பிக்க வச்சிருப்பால, அவளும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. வந்தவன் நேரா பேக் ஸ்டேஜுக்கு தான் போறான். அதே நேரத்துல பெஞ்சி அந்த கேமராவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம பேக் ஸ்டேஜுக்கு போறான். அது பெஞ்சி ஈத்தன் கிட்ட சொல்ல ஈத்தனும் அவனை பின்தொடர்ந்து போறாரு. ஆனா இந்த பக்கம் அந்த பொண்ணு அந்த செட்ல சைனா ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போய் கன்னை பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவ கிட்ட ஒரு மியூசிக் நோட் இருக்கு. அந்த மியூசிக் நோட்ல ஒரு குறிப்பிட்ட டெம்போவை ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேஜ்ல இந்த டெம்போ எப்ப பிளே ஆகுதோ அப்போ அந்த சான்சலர் போட்டு தள்ளணும். அதுதான் இவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அண்ட் இந்த பக்கம் ஈத்தன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனை மிஸ் பண்ணிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த வெள்ள மண்டையன் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை துப்பாக்கியா மாத்தி சான்சலரை சுடுறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப ஈத்தன் அவன் கிட்ட போலான்னு பார்த்தா பெஞ்சியோட புக் மக்கர் பண்ணுது. கடுப்புல பெஞ்சி அங்க இருந்த ஒரு பாக்ஸ்ல அடிக்க அது ஈத்தன் நின்றுகிட்டு இருந்த அந்த இரும்பு பலகையை மேல தூக்கி விட்டுருது. ஈத்தனும் அங்கிருந்து டபக்குன்னு குதிச்சு அந்த வெள்ள மண்டைய கூட சண்டை போடுறாரு. அப்ப அவர் காதுல வச்சிருந்த ஸ்பீக்கர் கீழே விழுந்துருது. அதனால இனிமே அவர் பெஞ்சி கிட்ட பேச முடியாது. அந்த வெள்ள மண்டையனோட கண்ணுல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதை வச்சு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு தான் இருக்கான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே இவனோட பிளான் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியா அந்த வெள்ள மண்டையை அடிச்சு போட்டு தள்ளினதுக்கப்புறம் ஈத்தன் எந்திரிச்சு அப்படியே பாக்குறாரு. லைட்டிங் பூத்துக்குள்ள ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஈத்தன் அந்த வெள்ள மண்டையனோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவனை சுடலான்னு பார்த்தா பக்கத்துல சைனா ஹவுஸ்ல வேற எவ்வளவு ஒருத்தி துப்பாக்கி வச்சு நிக்கிறா. அவளை சுட்டா இந்த மண்டையன் சான்சலரை சுட்டுருவான், இந்த மண்டையனை சுட்டா அவ சான்சலரை சுட்டுருவா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் ஈத்தன் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுறாரு. கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு ஈத்தனே அந்த சான்சலரை சுடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த 2 பேர்ல யாராச்சும் அந்த சான்சலரை சுட்டா அந்த இடத்துல ஹெட்ஷாட் அடிச்சு அவரோட சோழியை முடிச்சிருவாங்க. சோ அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஈத்தன் அவரோட கையில சுட்டிருப்பாரு. ஏன்னா அவர் இவரை சுட்டதுக்கு அப்புறம் இவர் நவந்துருவார்ல, சோ அதுக்கப்புறம் யாராலையுமே அவரை சுட முடியாது. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அவரோட உயிரை காப்பாத்திடுவாங்க. இப்படி செஞ்சா மட்டும் தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுதான் ஈத்தன் அவரை சுட்டிருப்பாரு. இதனால அந்த பொண்ணு ஈத்தனை சுட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணை அந்த லைட்டிங் பூத்துல இருந்தவன் சுட ஆரம்பிக்கிறான். நடுவில் பெஞ்சி வேற ஈத்தனை சுட்டுறாதரான்னு சொல்லிட்டு அந்த மண்டை
மண்டையனை போட்டு அடிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த மண்டையனை போட்டு தள்ளிடுறா. பெஞ்சி இவன் நம்மள சுற்றுவாளான்னு சொல்லிட்டு அங்க இருந்த லைட் அவ பக்கம் திருப்ப அவ லைட்டை சுட்டுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறா. அந்த ப்ரோக்ராமும் பாதியில நின்றுது. போலீஸ் எல்லாரும் அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போறதுக்கு இப்ப வழியே இல்ல. அப்ப ஈத்தன் அவகிட்ட போய் எனக்கு வெளியே போறதுக்கான வழி தெரியும், என் கூட வரியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போறாரு. அவங்க 2 பேரும் அந்த ரூஃபோட டாப்ல ஏறி அங்க இருந்த ஒரு கம்பத்துல கயிறை கட்டி சேஃப்டியா இறங்குறாங்க. ஆனா அப்படி இறங்கிட்டு இப்படி திரும்புறாங்க, அந்த கம்பம் படக்குன்னு உடஞ்சு கீழே விழுவுது. அண்ட் அதே நேரத்துல சான்சலரை சேஃப்டியா கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கார் வெடிச்சு செதறிடுது. அந்த கண்ணாடிக்காரன் நினைச்ச மாதிரியே எப்படியோ அந்த சான்சலரை கொண்டுட்டான். அப்ப பெஞ்சி அங்க வந்து ஈத்தனையும் அந்த பொண்ணையும் கார்ல காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இப்பதான் அவ பேரு எல்சா ஃபாஸ்ட் அப்படிங்கறதே சொல்றா. ஈத்தனுக்கும் இவளை நம்பலாமா வேணாமான்னு சுத்தமா ஐடியா இல்ல. அதனால இவளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவகிட்ட ஆபத்தா ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. அப்ப அவகிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அதை இவரை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப அவகிட்ட இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ என்ன லண்டன்ல தப்பிக்க வச்ச, அப்ப நான் நீ ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட்னு நினைச்சேன், அப்புறம் எதுக்காக இங்கே சான்சலரை கொலை பண்ண வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் கொலை பண்ணவல்ல, கொலை பண்ற மாதிரி நடிக்க தான் வந்தேன். நீ என்ன செஞ்சியோ அதே தான் நானும் செஞ்சிருப்பேன். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி காப்பாத்துறதா என்னோட பிளானும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கான கட்டாயம் என்னன்னா, லண்டன்ல என்னால நீ தப்பிச்சு போனனால அவருக்கு என் மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் பெறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை செய்யறது கட்டாயமா போச்சு. அப்புறம் அதுக்கு அந்த 2 மண்டப்பயலுக வந்தாங்கன்னு கேட்கும்போது, ஒருவேளை எல்சா அந்த சான்சலரை சுட தவறிட்டா அப்படின்னா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சான்சலரை சுட்டுருவாங்க. அப்ப இன்னொருத்தர் எதுக்குன்னு கேட்கும்போது, அது எல்சாவை கொல்றதுக்காக தான். ஏன்னா இவரை கொல்ல தவறிட்டா இவ கண்டிப்பா நம்பிக்கையானவ கிடையாது. சோ இதுக்கு மேல இவளை நம்ப முடியாதுன்னு அவ மிஸ் பண்ண அடுத்த செகண்டே இவளை கொலை பண்றதுக்காக தான் இன்னொருத்தனை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இது இவளோட விசுவாசத்தை செக் பண்றதுக்கான ஒரு பரீட்சை. ஆனா அந்த பரீட்சையில ஈத்தனால மறுபடியும் எல்சா ஃபெயில் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா பிளானுமே ஃபெயில் ஆனா கூட சான்சலரை கொல்றதுக்கு கார்ல பாம் வச்சது ஒரு அடிஷனல் பிளான் அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரனோட ஃபுல் மாஸ்டர் பிளானும் ஈத்தனுக்கு இப்பதான் புரிய வருது. அதே நேரத்துல சிண்டிகேட்டோட ஆட்கள் ஈத்தனை பின்தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்சா என்ன சொல்றானா, இப்ப என்னால உன் கூட வர முடியாது ஈத்தன், உனக்கும் எனக்கும் ஒரே எண்ணம் தான், சிண்டிகேட்டை அழிக்கிறது. அதை செய்யறதுக்கு இப்ப நீ என்ன தப்பிக்க விடணும். ஆனா நானே தப்பிச்சு போன மாதிரி இருக்கணும். என்னை காரை விட்டு கீழே தள்ளி விட்டினா நானே உங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு தப்பிச்சு போன மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஈத்தனும் திரும்ப நான் உன்னை எப்படி மீட் பண்றதுன்னு கேட்க, உன்கிட்ட அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து கீழே குதிச்சிடுறா. சிண்டிகேட்டோட ஆட்களும் எல்சாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அந்த எல்சாவை அந்த கண்ணாடிக்காரன் கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீ இதோட 2 தடவை ஈத்தனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு, என்னை நம்பலன்னா என்னை கொன்றுங்க அப்படின்னு அவ தைரியமா அந்த துப்பாக்கி அவர்கிட்ட தூக்கி போடுறா. ஆனா அவ அந்த துப்பாக்கி எடுத்து அவ பக்கத்துல நின்றவனை போட்டு தள்ளிட்டு எல்சா கிட்ட வந்து ஈத்தன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு மொராக்கோ பிளானை பத்தி தெரிஞ்சிருக்கு, பவர் பிளான்ட்டை பத்தி தெரியும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு இவ சொல்றா. அவரும் அவனை கண்டுபிடின்னு சொல்ல அவனே என்ன தேடி வருவான், அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு இவ சொல்றா. எல்சா யாருக்கு தான் உதவி பண்றான்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா இல்ல. அதே நேரத்துல நம்ம பசங்க பெஞ்சியும் ஈத்தனும் பழைய IMF ஃபெசிலிட்டி ஒண்ணுக்கு போறாங்க. அது சப்மரைன் மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கு. அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஈத்தன் பெஞ்சி கிட்ட இந்த பாஸ்போர்ட் பணம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ திரும்ப CIAக்கே தப்பிச்சு போயிடு. அவங்க கிட்ட நான் உன்னை கட்டாயப்படுத்தி சான்சலரோட கொலையில ஈடுபடுத்த முயற்சி செஞ்சேன், ஆனா நீ அதுக்கு மறுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னு பெஞ்சிக்கா பயங்கரமா கோவம் வந்துருது. அதெல்லாம் முடியாது, நான் செத்தாலும் என்னோட ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஈத்தனால பெருசா எதுவும் பேச முடியல. பெஞ்சியும் எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறது, அந்த மண்டப்பையில எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்கும்போது, அந்த மண்டப்பையில பிடிக்கிறதுக்கு நமக்கு இப்ப இருக்க ஒரே லீட் எல்சா மட்டும்தான். அவளை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவதான் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு அந்த பென்ட்ரைவ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது மொராக்கோல இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்டோட ப்ளூ பிரிண்ட் தான். அது இங்க டிஜிட்டல் சேஃப்டி பாக்ஸஸ்லாம் பாதுகாக்கப்படும். ஆனா இவ மூஞ்சியை பார்த்தா இது இவளுக்கு சொந்தமானது மாதிரி தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இந்த ப்ளூ பிரிண்ட் இவ வச்சிருந்திருக்கா. இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறானா அவன் வேற எங்க இருக்கணும், கண்டிப்பா அந்த மொராக்கோல தான் இருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நம்ம பசங்க டைரக்டா புறப்பட்டு மொராக்கோவுக்கு போறாங்க. அங்க இறங்கின உடனே அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு போய் பார்த்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கண்ணாடிக்காரன், எதுக்கு இதெல்லாம் செய்யறான் அப்படின்லாம் கேட்கும்போது அவரோட பேரு சாலமன் லேன். அவர் ஒரு முன்னாள் பிரிட்டிஷ் ஏஜென்ட், இப்ப சிண்டிகேட்டோட தலைவரா இருக்காரு. இந்த சிண்டிகேட்டோட கொள்கையே அரசாங்கத்தை அழிச்சு இவங்களுக்குன்னு ஒரு புது அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை இவங்க செய்யறதுக்கு நாட்டுடைய முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய நபர்களை கொல்லணும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் நம்பிக்கையற்றது அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தணும். இதுக்காக பல அப்பாவி மக்களையும் கொண்டுகிட்டு இருக்கான். இந்த சிண்டிகேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் அண்டர் கவர்ல அந்த குரூப்குள்ள ஒரு ஆளா அனுப்பப்பட்டேன். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்போதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, லேன் கிட்ட ஒரு லெட்ஜர் இருந்துச்சு. அந்த லெட்ஜர்ல சிண்டிகேட்ல யார் யாரெல்லாம் வேலை பார்க்கறா, இவங்களோட அடுத்தடுத்த பிளான் என்ன, இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸும் அந்த லெட்ஜர்ல இருக்கு. அந்த லெட்ஜரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிண்டிகேட் இருக்கிறத நிரூபிச்சு நம்ம 2 பேரும் எதிர்பார்க்கிற மாதிரியே அதிகாரப்பூர்வமா சிண்டிகேட்டை அழிக்க
வைக்க முடியும். ஆனா இப்ப அந்த லெட்ஜர் எங்க இருக்கு அப்படின்னா அது மொராக்கோல இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்டோட டிஜிட்டல் சேஃப்டி பாக்ஸ்ல தான் அது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அங்க வச்சது யாருன்னா லேன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஏஜென்ட் அவரை பிளாக்மெயில் பண்றதுக்காக இந்த லெட்ஜரை திருடினாரு. அதுக்கப்புறம் அதை மறைச்சு வைக்கிறதுக்காக இந்த மொராக்கோ பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா லேன் அவனை கடத்தி பாஸ்வேர்டை கேட்டு சித்திரவதை பண்ணதுல அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த லெட்ஜரை ஆட்டைய போறதுக்கு லேன் என்னதான் அப்பாயிண்ட் பண்ணாரு. ஆனா நம்ம அதை லேன் கிட்ட கொடுக்கறதுக்காக திருட போறது இல்ல, லேனை அழிக்கிறதுக்காக திருட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்சா சொல்லும்போது அந்த லெட்ஜர்னால லேனை பிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை திருடுவோம் அப்படின்னு ஈத்தனும் அதை திருட ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த லெட்ஜர் அந்த பவர் பிளான்டோட கம்ப்யூட்டர் டெர்மினல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் சேஃப்டி பாக்ஸ்ல தான் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த டெர்மினலுக்குள்ள போனா மட்டும்தான் அந்த லெட்ஜரை டவுன்லோட் பண்ணிட்டு வர முடியும். இப்போ அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு எல்சா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கேட்டை தாண்டி ஆகணும். அதுக்கு ஆத்தரைஸ்டான அந்த ஏஜென்ட்டோட ஐடி கார்டு வேணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெர்மினலுக்கு ஒரு லிஃப்ட்ல போகணும். அதுக்கு அந்த ஏஜென்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். அதுக்கப்புறம் 3 காம்பினேஷன் லாக்ஸ் திறக்கணும். அந்த காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட் அந்த ஏஜென்ட்க்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு எல்சா பேசிட்டு இருக்கும்போது எப்பா அதெல்லாம் சப்ப மேட்டர்ப்பா, அந்த லாக்லாம் ஈஸியா திறந்துடலாம், நான் அந்த ஏஜென்ட் மாதிரி மாஸ்க போட்டுக்கிறேன். அது ரொம்ப ஈஸி. நாம அந்த லெட்ஜர் திருடின ஏஜென்ட் மாதிரி மாறு விஷயத்துல போயிடலாம். நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெர்மினலுக்குள்ள போய் ஈஸியா அதை ஆட்டை போட்டு வந்துடலாம்னு சொல்லும்போது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டெர்மினலுக்குள்ள போறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கேட் அனலைசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஆகணும். அதுல அந்த ஏஜென்ட் எப்படி நடப்பாரு, எப்படி பேசுவாரு, அவரோட முகபாவனங்கள் எப்படி இருக்கும், ஏன் எப்படி அசைவாருன்னு கூட அந்த ப்ரொஃபைல்ல சேவ் ஆயிருக்கும். அதுபடி நடக்காம நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்தீங்கன்னா சோலி முடிஞ்சது. நீங்க அந்த ஏஜென்ட் இல்ல, நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப வேற எப்படியாச்சும் அதுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வழியும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. ஏன்னா அந்த ப்ரொஃபைல் எல்லாமே லிக்விட் கூல்ட் அரே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த ப்ரொஃபைலை வச்சு தான் அந்த கேட் அனாலிசிஸ் அது அந்த ஏஜென்ட்டா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். நம்ம அந்த ப்ரொஃபைலை எடுத்துட்டு நம்ம பெஞ்சியோட ப்ரொஃபைல் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பெஞ்சி ஈஸியா உள்ள போய் அதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆமா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே, அந்த ப்ரொஃபைலை எப்படியா மாத்துறது அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஈத்தனை தான் அந்த லிக்விட் கூல்ட் அரேக்குள்ள அனுப்ப போறாங்க. இப்போ இவர் தான் பெஞ்சி அந்த கேட் அனாலிசிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொஃபைலை மாத்தி ஆக்கணும். அப்படி மட்டும் நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், பெஞ்சியோட கதையும் முடிஞ்சது, இவங்களோட பிளானும் அம்பேல் தான். இதை விட்டாலும் இவங்களுக்கு வேற வழியே இல்ல, இதை செஞ்சுதான் ஆகணும். அப்போ அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னா அந்த அரேக்குள்ள தண்ணி போறதுக்கு ஒரு இன்டேக் இருக்கும். அந்த இன்டேக் வழியா தான் நம்ம ஈத்தன் அதுக்குள்ள போறாரு. ஆனா இவர் ஆக்சிஜன் டேங்க்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு மெட்டல் அந்த அரே டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா உடனடியா அது க்ளோஸ் ஆயிடும், உள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. சோ ஈத்தன் ஆக்சிஜன் டேங்க்ஸ் இல்லாம அவர் மூச்சு அடக்கிட்டு தான் அந்த ப்ரொஃபைல் அவர் மாத்தி ஆகணும். அந்த ப்ரொஃபைல் கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னா 108வது ஸ்லாட்ல தான். அதுல இருக்க ஒரிஜினல் ப்ரொஃபைலை எடுத்துட்டு பெஞ்சியோட ப்ரொஃபைல் அதுல மாத்தி வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் ஹேட்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அதை ஓபன் பண்ணி அது மூலியமா ஈத்தன் வெளியே வரணும். இதை கரெக்டா அவர் செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தம் 3 நிமிஷம் ஆகும். ஆனா அது மட்டுமே இங்க பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஈத்தன் அதிகமா அவரோட உடம்பு அசைக்கிறாரு அப்படின்னா அதிக ஆக்சிஜன் செலவாகும். இதனால ஈத்தன் மூச்சு திணறி இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ பதட்டப்படாம நிதானமா அந்த வேலையை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஈத்தனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் சிஐஏல ஈத்தனை தேடுறதுல மும்மரமா இருக்காங்க. டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், ஃபேசியல் ரெகக்னிஷன், டோன் சர்வேலன்ஸ், டோன் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையும் நம்ம ஈத்தனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பிராண்ட் ஈத்தனை கண்டுபிடிச்சாக்கணும். ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால பிராண்ட் லூத்தரை வர வச்சிருக்காரு. ஆனா லூத்தர் ஈத்தனை தேடுறதுக்கு பதிலா எல்சாவை தேடிட்டு இருக்காரு. ஏன்னா ஈத்தன் அந்த பில்டிங்ல ஒரு சில டிராயிங்ஸ் விட்டுட்டு போயிருப்பாரு. எல்சாவோட முகத்தையும் அந்த லேனோட முகத்தையும் வரைஞ்சு அதுல எல்சாவோட முகத்தை நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது அவ சிரிக்கிற மாதிரி இருக்கும், லேன் வந்து முறைக்கிற மாதிரி இருக்கும். சோ இத வச்சு ஈத்தன் அந்த பொண்ணை நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு லூத்தர் கெஸ் பண்றாரு. சோ அவளை நம்புறாருன்னா கண்டிப்பா அவர் அவ கூட தான் இருக்கணும். அப்ப அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா ஈத்தனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை வச்சு இல்சா மொராக்கோல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அவளோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தா அவ ஏஜென்ட் இல்லன்னு காட்டுது. அப்ப இவ ரொம்ப ஆபத்தானவ அப்படின்னு லூத்தனும் பிராண்டும் நினைக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்சாவும் ஈத்தனும் பாராசூட்டோட குதிச்சு அந்த பவர் பிளான்ட்ல லேண்ட் ஆகுறாங்க. அப்படியே நம்ம பெஞ்சியும் உள்ள கார்ல வராரு. பெஞ்சி அந்த மெயின் கேட்டை ஹேக் பண்ணிட்டு உள்ள போயிறாரு. ஆட்டை போட்ட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த கம்ப்யூட்டர் டெர்மினலுக்குள்ள போறாரு. இந்த பக்கம் ஈத்தனுக்கு அவங்களோட பிளானை திரும்பவும் ரிமைண்ட் பண்றாங்க. உங்களுக்கு சரியா 3 நிமிஷம் இருக்கு. அதுல 2.5 நிமிஷத்தை நீங்க இந்த ப்ரொஃபைல் மாத்துறதுக்கு எடுத்துக்கணும். மிச்சம் 30 செகண்ட்ல நீங்க இந்த சர்வீஸ் ஹேட்சை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடணும். ப்ரொஃபைல் எந்த ஸ்லாட்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 108 அப்படிங்கிற ஸ்லாட்ல தான். கரெக்டா அதுல டீட்டெயில மாத்தணும். அதிகமா உடம்ப மூவ் பண்ணாதீங்க, தேவையான இடத்துல மட்டும் மூவ் பண்ணுங்க, பதட்டப்படாதீங்க, இதை நம்ம இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஈத்தனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீ அந்த ப்ரொஃபைலை நான் கேட் அனாலிசிஸ்க்கு போறதுக்குள்ள மாத்தலன்னா என்ன மறந்துட வேண்டியதுதான்.
ஈத்தனும் நல்ல ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு அதுக்குள்ள குதிக்கிறாரு. அதுக்குள்ள ஈத்தன் சேஃப்டியா போறதுக்காக அங்க இருந்து சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அதுல தண்ணீர் ஓட்டத்தை நிப்பாட்டுறாங்க. பெஞ்சியும் அந்த காம்பினேஷன் லாக்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கேட் அனாலிசிஸ்க்கு ரெடி ஆகி நிக்கிறாரு. ஈத்தன் அந்த ப்ரொஃபைலை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நீரோட்டம் நின்றுருக்கு அப்படிங்கறத அந்த சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு அதை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. எல்சாவால அதுக்கப்புறம் அதை தடுக்க முடியல. அவங்க எல்லாரும் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுதான் இப்ப நடக்குது. அதிக நீரோட்டத்துல ஈத்தன் அதிகமா அவரோட உடம்பு அசைச்சு நிறைய ஆக்சிஜன் வேஸ்ட் பண்றாரு. ஈத்தன் கடைசியா எப்படியோ போராடி அந்த ப்ரொஃபைலை மாத்திடுறாரு. பெஞ்சியும் உள்ள போயிட்டு அந்த லெட்ஜரை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனா ஈத்தனாலதான் அந்த சர்வீஸ் ஹேட்சை ஓபன் பண்ணி வெளியில வர முடியல. ஏன்னா இப்ப அவரோட உடம்புல உள்ள ஆக்சிஜன் லெவல் சுத்தமா குறைஞ்சிடுச்சு. அந்த சர்வீஸ் ஹேட்சை திறக்க முடியாம மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அப்பதான் நம்ம எல்சா உள்ள குதிச்சு நம்ம ஈத்தனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரை வெளியே கொண்டு வந்து டிஃபைப்ரிலேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பயன்படுத்தி ஈத்தனோட ஹார்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. ஈத்தனோ அப்பதான் லைட்டா கண்ணு முழிக்கிறாரு. நம்ம பெஞ்சியும் வந்துடுறான். எல்சாவுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இவரும் ஈத்தன் கிட்ட பேசுறாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஈத்தன், நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிமே அந்த சிண்டிகேட்டை நம்ம அழிக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. இப்போ அந்த லேன் மண்டனுக்கு சமாதி கட்டுற வேலை மட்டும் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்சா அந்த டிஃபைப்ரிலேட்டரை எடுத்து பெஞ்சி மேல அடிச்சுட்டு அந்த பென்டிரைவ் அவர்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு ஓடிடுறா. அந்த பிராண்டும் லூத்தரும் ஈத்தனை தேடிட்டு மொராக்கோக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் எல்சா ஈத்தனோட காரை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த கார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் ஆயிருக்கு. ஈத்தன் பெஞ்சியால மட்டும் தான் திறக்க முடியும். அப்ப திடீர்னு இவ திரும்பி பார்த்தா அங்க எல்சாவை கூட்டிட்டு போறதுக்கு சிண்டிகேட்டோட ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்களும் ஈத்தன் எங்கன்னு கேட்க அவர் செத்துட்டார். நீ வந்து பெஞ்சியும் ஈத்தன் இப்பதான் கண்ணு முடிச்சு எந்திரிக்கிறாங்க மயக்கத்துல இருந்து. எல்லா இடமும் வலிக்குது. நடக்க முடியுமா? எந்திரிச்ச கையோட இவங்களோட காரை எடுத்துக்கிட்டு எல்சாவை பிடிக்க கிளம்புறாங்க. அப்ப எல்சா சிண்டிகேட் கூட போகாம அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இவ அவங்கள்ட்ட இருந்தே தப்பிச்சு ஓடுறா. இப்ப ஈத்தனும் எல்சாவை துரத்துறாரு, அந்த சிண்டிகேட்டும் எல்சாவை துரத்துது. அந்த சேசிங்ல இடையில பிராண்டும் லூத்தரும் ஈத்தனை மீட் பண்றாங்க. ஆனா ஹாய் சொல்றது கூட டைம் இல்ல. ஈத்தன் சர்ன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆனா பிராண்டால தான் அந்த வண்டியை ஓட்ட முடியல. வண்டி எரும மாடு மாதிரி இருக்கு, கியரை மாத்தி மாத்தி நவத்த முடியலன்னு புலம்பிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் சிண்டிகேட்டும் ஈத்தன் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஈத்தனை இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் ஈத்தனுக்கும் வெறித்தனமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனா கடைசியா வண்டி ரிவர்ஸ்லயே போய் அடிச்சு கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. நல்ல வேளை நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா ஒருத்தர் இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வர நல்ல நேரத்துல நம்ம பிராண்ட் வந்து காப்பாத்திடுறாரு. பிரச்சனை எதுவும் இல்லையே? நிலைமை கொஞ்சம் கைமீறி போயிடுச்சு. மெதுவா. ஈத்தன் எந்திரிச்ச கையோட அதை பென்ட்ரைவ் எடுக்காம வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு அங்க இருந்து சிண்டிகேட்டோட ஒரு பைக் எடுத்துட்டு வேகமா எல்சாவை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு.
கடைசியா ஒரு வழியா அவளை துரத்திக்கிட்டு வந்த எல்லா சிண்டிகேட் மெம்பர்ஸையும் ஈத்தன் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எல்சாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவ திடீர்னு பைக்கை நிறுத்திட்டு ரோட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுறா. ஈத்தனும் பிரேக் அடிச்சு கவுந்து விழுந்துறாரு. அவ்வளவுதான், அந்த பென் டிரைவ் இப்போ கை மாறிடுச்சு. அவ அதை சிண்டிகேட்டுக்காக எடுத்துட்டு போகல, வேற யாருக்கோ எடுத்துட்டு போறா. யாருக்குன்னு தான் தெரியல. எல்சா டபுள் கேம் ஆடல, ட்ரிபிள் கேம் ஆடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஈத்தன் சொல்றாரு பெஞ்சிட்டு, அந்த டிஸ்கோட இன்னொரு காப்பி உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுறா அப்படின்னு. அவரும் இருக்குன்னு சொல்றாரு. இப்பதான் எல்லாத்துக்கும் உயிரே வருது. அதே நேரத்துல எல்சா ஒரு சொட்டத்தலைனை மீட் பண்றா. இவனோட பேரு அட்லி. இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவர். அவர் தான் எல்சாவை இந்த சிண்டிகேட்குள்ள அனுப்பியிருப்பாரு. எல்சா அவர்கிட்ட இந்த லெட்ஜரை கொடுத்து, இதுல சிண்டிகேட்டை பத்தின எல்லா தகவலும் இருக்கு, இது போதும், அவங்க யாரு, அந்த அமைப்புல யார் யாரெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சிண்டிகேட்டை அடியோட அழிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்சா சொல்லும்போது, இந்த லெட்ஜர் எப்படி உண்மை நம்புறது, இதை என்கிட்ட நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லேன் போட்ட ஒரு பிளானா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இந்த லெட்ஜர் உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ திரும்பவும் சிண்டிகேட்குள்ள போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அது முடியவே முடியாது, நான் லேனை பல தடவை ஏமாத்திட்டேன், இனிமேல அவர் என்ன நம்ப மாட்டாருன்னு அவ சொல்ல, நீ அதை செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நீ பிரிட்டிஷ் ஏஜென்ட்லாம் கிடையாது, உன்னோட ப்ரொஃபைல் எல்லாம் டெலீட் பண்ணியாச்சு, இப்ப நீ ஒரு சாதாரண கூலிப்படைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான், நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும் தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு அனுப்பி வைக்கிறான். இவன் இந்த மாதிரி ப்ரொஃபைல டெலீட் பண்ணனாலதான் லூத்தர் அதை செக் பண்ணி பார்க்கும்போது இவ ஏஜென்ட் இல்ல அப்படின்னு காட்டுச்சு. இப்ப இல்சாவுக்கு வேற வழியே இல்ல, திரும்பவும் அந்த லேன் கிட்ட தான் போறான். இந்த பக்கம் நம்ம பசங்க அந்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது டோட்டலா லாக்ல இருக்கு. அதை பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரால மட்டும்தான் திறக்க முடியும். அவரோட ஃபிங்கர் பிரிண்ட், அவரோட கண்கள், அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு மட்டும்தான் இந்த பென்ட்ரைவை திறக்க முடியும். இப்ப இது இவங்க கிட்ட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப எல்சா அந்த லெட்ஜரை திரும்ப லேன் கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனா திரும்பவும் எல்சாவை நம்பி ஏத்துக்கிறதுக்கு லேன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவன் ஆரம்பத்துல இவன் பிரிட்டிஷ் ஏஜென்ட் தான் அப்படிங்கறத கெஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஈத்தனை தப்பிக்க வைக்கும் போதே அவர் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இவன் பிரிட்டிஷ் ஏஜென்ட் தான் அப்படின்னு. இருந்தாலும் அவள் அவரோட டீம்ல வச்சிருந்ததுக்கான காரணம் என்னன்னா அவளோட திறமை தான். அவளோட திறமையும் ஈத்தனோட திறமையும் பயன்படுத்தி அந்த லெட்ஜரை ஆட்டை போடுறது தான் லேனோட பிளான். லேன் இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பார்ல, ஏதோ ஒரு ஏஜென்ட் வந்து இவர்கிட்ட இருந்து அதை ஆட்டை போட்டாரு, அதுக்கப்புறம் மொராக்கோல ஒளிச்சு வச்சாங்கன்னு. அது எல்லாமே போய் தான். இப்படி இந்த லெட்ஜர்ல சிண்டிகேட் அழிக்கிறதுக்கான தகவல் இருக்குன்னு சொன்னாதான் எல்சா அதை திருடுறதுக்கு முற்படுவா. ஈத்தன் லேனை தேடிக்கிட்டு இருக்கனால கண்டிப்பா அவ ஈத்தன் கிட்ட ஹெல்ப் கேட்பா. அப்புறம் ரெண்டு பேரும் அதை சேர்ந்து திருடுவாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனாலதான் மொராக்கோல எல்சா அந்த பென்ட்ரைவ் ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போறதுக்கு சிண்டிகேட்டோட ஆட்கள் வந்திருப்பாங்க. சோ ஈத்தன் அந்த லெட்ஜரை திருட வச்சது லேனுடைய மாஸ்டர் பிளான்ல ஒண்ணுதான். ஆனா இப்ப அந்த பென்ட்ரைவை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு இலவும் இல்ல, எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. அதை கேட்டோம்னா லேனுக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கேறிடுது. அதே நேரத்துல நம்ம பசங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பென்ட்ரைவை ஓபன் பண்றதுக்கு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரோட பயோமெட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா அப்ப அது லேனுக்கும் தேவைப்படும் தானே. அவ மட்டும் அதை எப்படி ஓபன் பண்ணுவான்? அப்படி அதை ஓபன் பண்ணவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு அவ அதை தேட போறான் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது, நம்ம தான் அவனுக்காக இந்த பென்ட்ரைவை திருடி இருக்கோம். இது அவனோட மாஸ்டர் பிளான்ல ஒண்ணுதான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட் அவன் பிரைம் மினிஸ்டரை கடத்த போறான். அதை வச்சு நம்ம கிட்ட மிரட்டி இந்த பென்ட்ரைவையும் வாங்க போறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இடையில பிராண்ட் வேற ஆர்வ கோளாறு தரமா இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க பிரைம் மினிஸ்டரை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, நம்ம அப்படி சொல்லுவோம் தான் அவன் எதிர்பார்ப்பான். அவன் பிரைம் மினிஸ்டரை கடத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அவனை பிடிச்சாகணும். அவனை பிடிக்கணும்னா நம்ம யாரை பிடிக்கணும்? அவன் கூட இருக்கக்கூடிய எல்சாவை தான். அவன் இப்போ ஏர்போர்ட்ல இருக்கான்னு ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம பசங்க போறாங்க. அப்ப 4 சைடு 4 பேர் நின்று அவளை பிளாக் பண்ணி ஈத்தன் போய் அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ பிரிட்டிஷ் ஏஜென்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ அந்த பென்ட்ரைவை அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க ஏன் உன்னை கூப்பிட்டுக்கலன்னு கேட்கும்போது அவன் அந்த பென்ட்ரைவ்ல ஒண்ணுமே இல்ல தானே அப்படின்னு கேட்கிறா. அவரும் அந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட முழு நேரமும் இருந்துச்சான்னு கேட்க, இல்ல அதை இடையில நான் அட்லி கிட்ட கொடுத்திருந்தேன், அவர் தான் அதை டெலீட் பண்ணிருக்கணும். அப்ப அந்த பென்ட்ரைவ்ல எதுவுமே இல்லைன்னா எதுக்கு இவளை லேன் கொல்லாம விட்டுருக்கான் அப்படின்னு பிராண்ட் கேட்கும்போது, நம்ம இவளை தேடி வரதுக்காக தான் அவன் விட்டுருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 3 வழி இருக்கு ஈத்தன் அப்படின்னு அவ சொல்றா. முதல்ல என்னை நீங்க சிஐஏ கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் தான் அந்த சிண்டிகேட் இருக்கிறதுக்கு ஆதாரம். ஆனா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை தேச துரோகிகள்னு சொல்லுவாங்க, உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா என்னை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படி விட்டுருங்க, அந்த டிஸ்கை வச்சு சிண்டிகேட் இருக்கிறது நிரூபிச்சு நீங்க அதை அழிச்சிடலாம். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் லேனி எப்படியாவது உங்களை ஏமாத்தி அந்த டிஸ்கை உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாரு. மூணாவதாவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருங்க, நமக்கான புது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு கேட்க, ஈத்தன் வாயை மூட சொல்லிட்டு லேன் என்ன மெசேஜ் சொன்னாலோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அவளும் அந்த மெசேஜை கொடுக்க அந்த போன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறா. ஆனா திடீர்னு எல்லாரோட ஏர் பீஸ்லயும் பயங்கரமா ஒரு இரைச்சல் சத்தம் கேக்குது. டக்குன்னு பார்த்தா நம்ம பெஞ்சியை காணோம். அந்த போன்ல யானிக் பெஞ்சியை கடத்திட்டு போறதை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவன் பார்க்கிங் லாட்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஈத்தன் வேகமா அங்க ஓடி போய் பிடிக்க போறாரு. எல்சாவை லூத்தரை பாத்துக்க சொன்னா அவர் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவ தப்பிச்சு ஓடிடுறா. இங்க பார்க்கிங் லாட்லயும் அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்ப ஈத்தனுக்கு அந்த போன்ல ஒரு கால் வருது. யாருன்னா லேன் தான். உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா நான் சொல்றதை நீ செய்வ. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு அந்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணி நீ கொடுக்கணும். அப்படி இல்லனா என்ன நடக்கணும் உனக்கே தெரியணும். போனை வச்சிடறான். ஈத்தன் பெஞ்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. லேன் சொல்ற மாதிரி அந்த பென்ட்ரைவை அவனுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தேதான் ஆகணும். இன்னாட்டி பெஞ்சி அவங்க கொன்றுவானுங்க. பெஞ்சியை காப்பாத்துறதுக்காக ஈத்தனும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை கடத்துறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அன்னைக்கு நைட்டே அந்த லண்டன்ல நடக்கக்கூடிய
நடக்கக்கூடிய ஒரு ஏலத்துக்கு பிராண்ட் டைரக்டர் ஹன்லி வர வச்சிருக்காரு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரோட உயிருக்கு ஆபத்து, கண்டிப்பா அவரை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்னு பிராண்ட் ஹன்லி கிட்ட சொல்ல ஹன்லி அந்த விஷயத்தை சீஃப் ஆட்லி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே பிரைம் மினிஸ்டரை தனியா கூப்பிட்டு பேச சொல்றாங்க. யார் இந்த ஈத்தன், எதுக்கு அவன் என்னைய கொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது அவன் ஒரு IMF ஏஜென்ட், சிண்டிகேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவன் தேடிக்கிட்டு இருந்ததா சொன்னான். ஆனா நாங்க அது பொய்யானதுன்னு நினைச்சோம் அப்படின்னு ஹன்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் சிண்டிகேட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோனே ஷாக் ஆயிராரு. என்னது சிண்டிகேட்டா? ஆட்லி, அது அந்த சிண்டிகேட்டா? என்கிட்ட இந்த அமைப்பு செயல்பாட்டுக்கு வராதுன்னு சத்தியம் செஞ்சீங்களே, என்னாச்சு ஆட்லி அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதாவது உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த சிண்டிகேட்டை உருவாக்குனதே சீஃப் ஆட்லி தான். உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட எதிரிகளை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிண்டிகேட். பல நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸோட அடையாளங்களை மறைச்சு அவங்க செத்துட்டதாகவோ இறந்துட்டதாகவோ ரெக்கார்ட்ஸ்ல ஃபைல் பண்ணி இந்த சிண்டிகேட் குள்ள வச்சிருப்பாங்க. அப்படி இவங்க செயல்படுறதுக்கான நிதி உதவியை கொடுக்கறதுக்காக ஒரு டிஜிட்டல் சேஃப்டி பாக்ஸ் உருவாக்குறாங்க. அதுல பல பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸையும் அதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான தகவல்களையும் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு ட்ரேஸே இல்லாம, அதாவது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதபடி ஏகப்பட்ட பணங்களை பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இன்னும் சரியா சொல்ல போனா 2.4 பில்லியன் பவுண்ட்ஸ் பணத்தை யாருக்குமே தெரியாம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த டிஜிட்டல் சேஃப்டி பாக்ஸை மொராக்கோல இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்ல மறைச்சு வச்சாங்க. அதை இந்த பிரைம் மினிஸ்டரால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல இவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க. இப்படிதான் இதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விதமா சாலமன் லேன் கட்டுப்பாட்டை மீறி போக இந்த அமைப்பை இவங்க கைவிட்டுட்டாங்க. ஆட்லியும் இந்த அமைப்பு இனிமே செயல்பாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அதை இவரால செய்ய முடியல. அதனாலதான் அதை நம்ம தானே உருவாக்கணும், அதை நம்ம உருவாக்குனதுக்கு எந்த ஆதாரமே இல்லாம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிண்டிகேட்டை கண்காணிக்கிறதுக்காக எல்சாவை அதுக்குள்ள அனுப்பியிருப்பாரு. அண்ட் அவர் நினைச்ச மாதிரியே அவளும் கொண்டு வந்து பென்ட்ரைவை கொடுக்க அதுல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிட்டு திரும்பவுமே எல்சாவை சிண்டிகேட் குள்ள போக சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா எல்சா தான் அந்த சிண்டிகேட் இருக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். ஏன்னா அவ தானே அதுல போய் ஒர்க் பண்ணா, சோ அவளையும் போட்டு தள்ளினாதான் எல்லா ஆதாரமும் அழியும். ஆனா நம்ம ஏன் கஷ்டப்பட்டு அவளை கொள்ளணும், இவளை சும்மா விட்டுட்டா இவள் லேனே போட்டு தள்ளிடுவான். அதுக்காக தான் அப்படி செஞ்சிருப்பாரு. இந்த உண்மை எல்லாமே ஹன்லிக்கு இப்பதான் தெரிய வருது. அதே நேரத்துல திடீர்னு ஆட்லி துப்பாக்கி எடுத்து பிரைம் மினிஸ்டரை சுட்டுறாரு. இது ஆர்டினரி துப்பாக்கி கிடையாது, சும்மா மயக்க மருந்து துப்பாக்கி. என்னன்னு பார்த்தா அது ஆட்லியே கிடையாது, நம்ம ஈத்தன் ஹண்ட் தான். அது மாஸ்க் போட்டு இங்க வந்திருப்பாரு. அண்ட் ஹன்லியையும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஃபிங்கர் பிரிண்ட், ரெட்டினல், அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு இது எல்லாத்தையும் எடுத்து லூத்தருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் அதை வச்சு அந்த பென்ட்ரைவை ரொம்ப ஈஸியாவே ஓபன் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல உண்மையான ஆட்லியும் அங்க வந்துடுறாரு. வந்த வேகத்துல அவரையும் அந்த பாடி கார்ட்ஸையும் மட்டையாக்கிறாங்க. ஹன்லியும் ஈத்தனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் லேனும் ஈத்தனுக்கு போன் பண்றா. உன்னோட நேரம் நெருங்கிருச்சு ஈத்தன், நான் சொல்ற இடத்துக்கு வந்து அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து லூத்தர் கிட்ட வந்தவரு அந்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு உடனடியா அந்த பென்ட்ரைவை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் லேன் சொன்ன இடத்துக்கு பென்ட்ரைவே இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு தான் போறாரு. அங்கே போய் பார்த்தா பெஞ்சியும் எல்சாவும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சுத்தி சிண்டிகேட்டோட ஆட்களும் நிக்கிறாங்க. ஈத்தனா அவங்க கிட்ட போய் பார்த்தா பெஞ்சி மேல ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டைம் பாம் பொருத்தப்பட்டிருக்கு. அவன் கொஞ்சம் அசைஞ்சாலும் அது வெடிச்சிரும். அண்ட் பெஞ்சியோட கண்ணுல ஒரு கேமராவும் அவரோட காதுல ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் லேன் சொல்ற விஷயத்த அப்படியே பெஞ்சி ஈத்தன் கிட்ட சொல்றாரு. யோசிக்க நேரம் இல்லை ஈத்தன். கொஞ்சம் உட்காரு ப்ளீஸ். நான் ரெக்கார்ட் ஷாப்ல அந்த பொண்ணை கொன்னதுல இருந்து நீ என்ன பிடிக்காம ஓய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பக்கம் எல்சாவை பார்த்தா அவ துப்பாக்கி வச்சிட்டு இருக்கா. ஈத்தன் எதுவும் தவறா செஞ்சானா அவனை அங்கே போட்டு தள்ளுறதுக்காக தான். எல்சாவாலையும் எதுவும் பண்ண முடியாது, லேன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவனோட புடியில இப்ப எல்சா மாட்டிக்கிட்டா. அப்படி செய்யலன்னா அவளையும் சேர்த்து கொண்டுருவாங்க. இப்ப லேன் கேட்கிற முதல் கேள்வியே அந்த பென்ட்ரைவ் எங்க, அதை என்கிட்ட கொடு அப்படிங்கறதா. ஆனா ஈத்தன் என்ன சொல்றாருன்னா அந்த பென்ட்ரைவே நான் தான்டா, அந்த பென்ட்ரைவை நான் அழிச்சிட்டேன், அதுல உள்ள மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போ அந்த எல்லா பேங்க் டீடைல்ஸும் என்னோட மெமரியில மட்டும் தான் இருக்கு. என்னைய கொன்னுட்டினா உனக்கு அந்த எந்த பணமும் கிடைக்காது. அதனால இப்ப என்னை உன்னால கொல்ல முடியாது. ஒரு முழு பென்ட்ரைவையும் எப்படி மனப்பாடம் பண்ணான்னு தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேங்க் டீடைல்ஸை எழுதி அதை லேனுக்கு காட்டுறாரு. அதை போட்டு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பணம் லேனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. ஸோ இப்போ லேன் புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. ஆனா ஒரு டீடைல்ஸை மனப்பாடம் பண்ணிருக்கலாம், எல்லா டீடைல்ஸையும் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னு தானே நீ யோசிக்கிற லேன். அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா இப்ப இந்த பாம்பை நீ ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஈத்தன் சொல்ல லேனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பெஞ்சியை விட்டுரு. ஆனா அதே நேரத்துல இங்க பெஞ்சிக்கிட்ட இருக்க பாம்பு வெடிக்கிறதுக்கான டைம் நெருங்கிக்கிட்டே வருது.
மூளையை கசக்கி யோசிச்சுட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம கடைசி ஆஃப் பண்ணிடுறாரு. லேனும் ஈத்தனை உயிரோட புடிச்சிட்டு வர சொல்லி அவரோட ஆட்கள்கிட்ட சொல்ல, நில்லுங்கடா, எவனாவது என் பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான், எல்சா என்ன சுட்டுருவா, அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, மரியாதையா ஒதுங்கி போகடான்னு சொல்றாரு. முதல்ல பெஞ்சி இந்த பாம்ல இருந்து விடுவிச்சு அவனை தப்பிக்க வைன்னு சொல்றாரு. லேனும் பாஸ்வேர்டு சொல்லி அவரை தப்பிக்க வைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஈத்தனும் எல்சாவும் அங்க இருக்க சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. இப்படி போகும்போது கடைசியா எல்சா யானி கிட்ட மாட்டிக்கிறா. ஈத்தனும் காலில் அடிபட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள்ட்ட சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்மளே களத்துல இறங்க வேண்டியதா அப்படின்னு நேரடியா லேனே களத்துல இறங்கி ஈத்தனை துரத்திட்டு வராரு. இந்த பக்கம் எல்சா யானிக்கா போட்டு தள்ளிடுறா. அண்ட் இங்கேயும் ஈத்தனுக்கு காலில் அடிபட்டு இருக்கனால அவரால் ஓடவே முடியல. டக்குன்னு அங்க கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. லேனும் அதுக்குள்ள குதிச்சு பின்னாடியே ஈத்தனை துரத்திக்கிட்டு வர அங்க பார்த்தா லேன் கிட்ட ஈத்தன் மாட்டிக்கல, ஈத்தன்ட்ட தான் லேன் மாட்டிக்கிட்டான். அது ஒரு கண்ணாடி பாக்ஸ். இந்த மண்டேனை டிராப் வச்சு புடிச்சிட்டானுங்க. பெஞ்சி, லூத்தர், பிராண்ட் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஈத்தன் எப்படி ஒரு மயக்க மருந்தை யூஸ் பண்ணி கடத்திட்டு போயிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு மயக்க மருந்தை யூஸ் பண்ணி இவனை மயக்கமாக்கி ஒரு ட்ரக்குக்குள்ள ஏத்துறாங்க. இனிமே சிண்டிகேட் இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமே தேவையில்ல, அதோட தலைவனே மாட்டிக்கிறான். இவனை வச்சு சிண்டிகேட் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம அதை அடியோட அழிச்சிடலாம். இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஈத்தன் தன்னோட புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாரு. அண்ட் எல்சாவும் என்னை இந்த சிண்டிகேட்டோட புடியில இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் டைரக்டர் ஹன்லியும் யூஎஸ் கமிட்டி கிட்ட பேசுறாரு. சார், நான் இந்த IMF ரத்து பண்ண சொன்னல, அதெல்லாம் சும்மா உளுலா காட்டிக்கிட்டான். அப்படி பண்ணாதான் இந்த சிண்டிகேட்டோட செயல்பாடு பயங்கரமா அதிகரிக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் அவனுங்களை நம்மளால பிடிக்க முடியும். அதனாலதான் சார் அப்படி சொன்னேன். இப்போதைக்கு IMF திரும்பவும் அமலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாரு. அண்ட் அவர் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி யூஎஸ் கமிட்டியும் IMF திரும்பவுமே அமலுக்கு கொண்டு வந்துருது. அது மட்டும் இல்லாம அதோட செக்ரட்டரி இறந்து போயிருப்பார்ல, இப்ப அதோட புது செக்ரட்டரியா ஹன்லியே பொறுப்பேற்றுக்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல என்னென்ன மாற்றங்கள் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, இது மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.